உலக தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். ஸோ நான் வந்து 2 லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி போட்டிருந்தேன். கருப்பு உளுந்து வச்சு அதை வந்து பார்க்கும்போது சில பேர் வந்து வெஸ்டர்ன் லஞ்ச் பாக்ஸ் ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அதனால தான் வந்து இன்றைக்கி ஒரு குவிக்காக ஒரு வெஸ்டர்ன் லஞ்ச் பாக்ஸ் ஐடியா போடலான்ட்டு ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் தான் பண்ணிடலாம் ஆக்சுவலாக. ஸோ அதுக்கு என்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். சிக்கன் ஃபஜிட்டா, இது ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பசங்க நல்லா ஆஃப்டர்நூனில் ஈஸியாக சாப்பிடுவாங்க. வெஸ்டர்ன் லஞ்ச் பாக்ஸஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பென்டோ பாக்ஸஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்றுத்தில் வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ரூட் வைக்கலாம். நல்லா வந்து ஒரு ஆரஞ்சோ இல்லைன்னா வந்து கொஞ்சம் கிரேப்ஸோ இல்லைன்னா வந்து மேங்கோவோ இல்லைனா மெலனோ இல்லைன்னா ஸ்ட்ராபெரிஸோ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கலாம் 5 நாளைக்கும். இங்கே வந்து நீங்கள் வந்து யோகட், அதாவது ஃப்ளேவர்டு யோகட், நல்லா வந்து ஃப்ளேவர்ட் தயிர் கிடைக்கும் இங்கே, அது மாதிரி நீங்கள் வச்சு வைக்கலாம். அப்புறம் சீஸ் ஸ்ட்ரிங்ஸ் வைக்கலாம், இல்லைனா சிப்ஸ் வைக்கலாம், நட்ஸ் அலவுட்னா நட்ஸ் வைக்கலாம். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாற்றி மாற்றி இந்த பக்கம் வைக்கலாம். பட் மெயின் ஃபுட்டு வந்து வைக்கிறதுக்கு இங்கே இருக்குது. ஸோ அதுதான் வந்து நிறைய பேருக்கு குழப்பமாக இருக்கும் என்ன பண்ணலான்ட்டு. அதில் வந்து ஒரு குவிக் ரெசிபி தான் இன்றைக்கி நான் சொல்லலான்னு இருக்கேன். இது மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து சிஸ்டமா லஞ்ச் பாக்ஸஸ். இது நிறைய இடத்துல கிடைக்கிது, அமேசான்லேயும் கிடைக்கிது. ஸோ இந்த மாதிரி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிக்சர்லேயே வரும். நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இதில் போட்டுட்டு மெயின் டிஷ் இந்த பக்கம் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மெயின் டிஷ் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது என்னென்னா வந்துட்டு ஈஸியாக ஒரு ரோல் மாதிரி பண்ணிடலாம். இங்கே கடையிலே வந்து உங்களுக்கு நல்லா இந்த மாதிரி டொமேட்டோ அண்ட் ஹர்ப் ரோல்ஸோ இல்லை டார்ட்டியா ராப்ஸ், ஸோ நிறைய இந்த மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு ஈஸியாக, இப்படி ரெடிமேடாக வரும். இந்த மாதிரி டைப் இல்லைன்னா பார்த்தீங்கன்னா வந்து வீட்டில் பண்ணதாக இருக்கும், இல்லைன்னா வந்து நம்மளுடைய இந்தியன் சப்பாத்திஸே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கடையில் வாங்குறதா இல்லைன்னா நீங்கள் வீட்டிலே வந்து சப்பாத்தி மாவு முன்னாடி பசஞ்சு வச்சுட்டு நீங்கள் அதுலேயும் வந்து சப்பாத்தி வந்து பண்ணிக்கலாம். ஸோ சப்பாத்திலையும் இந்த இது பண்ணிக்கலாம், இல்லைன்னா வந்து நீங்கள் இந்த மாதிரி டார்ட்டியா ராப்லேயும் பண்ணிடலாம் ஈஸியாக. ஸோ இந்த மாதிரி டார்ட்டியா ராப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம எடுத்து அதை வந்து 2 மினிட்ஸ் மைக்ரோவேவில் சூடு பண்ணிக்கணும். அப்படி இல்லைன்னா வந்து தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா உள்ள ஸ்டஃபிங் வச்சு ரோல் பண்ணி கட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்டஃபிங்க்கு என்ன வேணும்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா கேப்சிகம், பெல் பெப்பர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி கலர்ஃபுல் பெப்பர்ஸ் எடுத்துக்கலாம். கூடவே வந்து டொமேட்டோ, அப்புறம் ஒரு ஆனியன் எடுத்துக்கலாம். அது கூட வந்து சிக்கன் எடுத்துக்க போகிறோம். இது கூட நீங்கள் ஏதாவது ஜர்க் மசாலா போடலாம், ஜர்க் ஜமைக்கன் மசாலா போடலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நம்மளுடைய கரியாண்டர் தூள், நம்மளுடைய மிளகாத்தூளும் போடலாம், இல்லைனா பெப்ரிக்கா பவுடர் போடலாம். காரம் வந்து உங்களோட இஷ்டம் தான், வெறும் பெப்பர் பவுடர் கூட போடலாம். ஸோ மைல்டாக கொஞ்சம் ஒரு காரம் போடலாம். சில்லி சாஸ் கூட போடலாம். சால்ட் கூட போட போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் வேணும் வதக்கிறதுக்கு, அவ்வளோதான் நமக்கு வேணும் இன்க்ரீடியன்ஸ். ஸோ நான் வந்து சிக்கன் என்ன எடுத்துக்கேன்னா வந்துட்டு இந்த மாதிரி கடையில் கிடைக்கிற மினி ஃபில்லட்ஸ், நல்லா போன்லெஸ் சிக்கன் எடுத்தால் நல்லாயிருக்கும். கரெக்டாக நீங்கள் கடையில் வாங்குறதா இருந்ததுன்னா, புட்செட்டை வாங்குறதா இருந்ததுன்னா கொஞ்சமாக ஒரு 100 கிராம் வாங்கினா போதும். அதை வந்து நம்ம தூள் தூளாக கட் பண்ணி அதை போட்டு போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய டார்ட்டியா ராப்ஸ் வந்து 2 மினிட்ஸ் லேசாக அப்படி போட்டு எடுத்துக்க போகிறேன் நான். அதுக்குள்ளே சரியாயிடும். ஒரு குழந்தைக்கு வேணும்னா வந்து நம்ம மொத்தமாக ஒரு ராப்க்கு இவ்வளோ தான் நமக்கு வேணும். ஸோ கொஞ்சமாக சிக்கன் வந்து நல்லா கழுவி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது கூட வெங்காயம், தக்காளி, குடமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே வந்து கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் போட நல்லாயிருக்கும் சிக்கனுக்காக. ஸோ இன்றைக்கி நான் வந்து பெப்ரிக்கா தூளில் பண்ண போகிறேன். ஸ்மோக் பெப்ரிக்கா யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணாலும் சொன்ன மாதிரி. அவ்வளோதான். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம இது உள்ள வந்து ஸ்டஃபிங் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேன் கொஞ்சம் ஹீட் பண்ணி ராப்சீட் ஆயில் ஊற்றி நான் வந்து குடமிளகாய், வெங்காயம் அதை வதக்கிக்கிறேன். அது வதங்கும் போதே வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள், உப்பு அதையும் அதில் போட்டுடலாம். கூடவே வந்து பெப்ரிக்கா தூள் வந்து கொஞ்சமாக நம்ம காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கலாம். இது கூட வந்து நல்லா வதங்கும் போதே சிக்கன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது நம்ம வதங்கும் போதே நல்லா வெந்துடும். அதனால் நல்லா அதையும் முன்னாடியே போட்டு இப்படி சைடில் வந்து நம்ம வதக்கிக்கிட்டே இருக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கோம். அதனால் ஈஸியாக வந்து இது நல்லா வெந்துடும் அப்படியே. ஸோ இதெல்லாம் நல்லா வதங்குது. நம்மளுடைய ராப் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அதை வச்சிடலாம். ரொம்ப முடமுடன் பண்ணாமல் சாஃப்டாக தான் நம்மளால் வந்து ராப் பண்ண முடியும். இதை வந்து கொஞ்சம் வதக்கிட்டு ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ இப்போ உள்ள இந்த ஸ்டஃபிங் நல்லா ஆறி இருக்குது. நம்மளுடைய ராப் ரெடியாக இருக்குது. அதனால் அதை எடுத்து ஃபுல்லாக நிறைய வெஜிடபிள்ஸ் கொடுக்கலாம். ஸோ அதனால் மொத்தமாக போடலாம். சிக்கன் போட்டிருக்கேன். சிக்கன் போடாதவங்க போட வேணாம்னு நினச்சவங்களோ இல்லை வந்து டிஃப்ரெண்ட்டாக எதாவது கொடுக்கலாம், ஒரு நாளைக்கு மாற்றி கொடுக்கலான்னா வந்து சிக்கனுக்கு பதிலாக நீங்கள் மஷ்ரூமோ இல்லைன்னா பன்னீரோ கூட மாற்றிக்கலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணால் சைட்ஸை ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் செக்யூர் பண்ணுறதுக்காக அப்படி நல்லா பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் இந்த பக்கம் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் இதையும் வந்து இப்படி பண்ணிவிடுங்க. அப்போ தான் வந்து சிந்தாமல் இருக்கும். அதுக்கப்புறமா இதை வந்து 2ஆக கட் பண்ணிடலாம். இப்படி இருக்கும்போது தான் வந்து நமக்கு கொட்டாமல் அழகாக வந்து அவங்க கையில் வச்சு இப்படி சாப்பிட முடியும், ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஒரு சைடில் வச்சிடலாம். ஸோ நல்லா ஸ்டஃபிங் நல்லா இருக்கும்ல, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ லஞ்ச் பாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நிறைய ஐடியாஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். அப்புறமா பாருங்கள், சும்மா ஈஸியாக குவிக்காக ஒரு 5-10 மினிட்ஸில் மார்னிங்கில் நம்ம வந்து ஏதாவது லஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ். பிடிச்சிருந்தா வந்து ஒரு லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.